நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு மீண்டும் தொடர்கிறது. ஆமா, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய பாலா ரோஸ்ட் அப்படிலாம் கிடையாது. இந்த பாருங்க போட்டாங்க சொன்னதுக்காண்டியே போடுறாங்க, போட்டுட்டே இருக்காங்க. சரி, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய பாலா ரோஸ்டில் மீண்டும் அரசியல் வெட்டி பேச்சு பயணம் துவங்குகிறது, புதிதாக தொடங்குகிறது. புதிய பயணம். ஆமா, ரீஸ்டார்ட். ஸ்காட்சில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு முறை ஸ்காட்சில இருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, ரைட். இப்போ என்ன கண்டனம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சீமானவர்கள் வந்து மதுரையில் வந்து ஆடு மாடுக்காக மேய்ச்சல் நிலைமை உரிமைன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துறாங்க. மேய்ச்சல் நிலைமை உரிமை, ஆமா, ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல அந்த மாநாடு வெற்றியை தாண்டி சீமானவர்கள் வந்து ஒரு நிகழ்வு நடத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா, நம்மளுடைய துரோகிகள் எதிரிகளை கதறாங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக ஒருத்தர் வந்து குதிச்சிருவாப்புல ஒரு குரல் வந்துடும். அது என்ன குரல்னா பன்னி குரல், சாரி வன்னி குரல். அவன் அண்ணாச்சி, அது நம்ம அது நம்ம அடிமை, அது தெரிய அடிக்கலாம், அது கண்டு விட்டுருங்க. இந்த அரசியல் வெட்டி பேச்சு நண்பர்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தும். என்னன்னா மறந்துட்டாங்க எல்லாரும், மறந்துட்டாங்க, நினைவுபடுத்த. சரி, இப்போ நம்ம இந்த சரி நம்ம அவர் பேர் என்னங்க, வன்னியா வன்னி வன்னிக்குரல். வன்னிக்குரல் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கின்றோம் சீமான் மாநாடு. அண்ணா சீமான் எச்சரிக்கிறாரு. ஆமா, அவர் எச்சரிக்கை சாதி வெறியின் எச்சம். சீமான் நடத்தக்கூடிய மாநாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா குலர் தொழில் ஆதரிக்கி அப்படின்னு சொல்லி வன்னியரசு வந்து கடுமையான முறையில் தாக்கி பேசிட்டாரு. குலர் தொழில் ஆதரிக்கி ஏன் குலத்தில் ஆதரிக்கினா, ஆமா சொல்றத பார்த்தா பல பேர் வந்து வைகோர்கள் சொன்ன மாதிரி இதுக்கு அவரு வேற பிழைக்க போலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த தொழில் ஆதரிக்கும் எது இல்லைங்க, வைகோர்கள் வந்து கட்சி உடைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவரு அந்த தொழில் பாவாங்க, ஆதி காலத்துல இருந்த தொழில் ரொம்ப நல்ல தொழில் தான் அப்படின்னு சொன்னாருல்ல, அவரு அது திராவிட புத்தி வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாருன்னா, சீமா நடத்திய ஆடு மாடுகள் மாநாடு குடிப்பெருமைகள் உச்சம் சாதி வரியின் எச்சம். எது எச்சத்தொல், சரி இந்த எச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு வன்னிய சொல்றாப்ல. உச்சம் சாதி வெறியின் எச்சம். கொட்டை வச்சு மாதிரி அடிக்காரு. பனையேறி கல்லு குடிக்க வலியுறுத்துவதும் மாடுகளை மேய்க்க சொல்வதும் சாதி வெறியின் எச்சம். அவ்வளவுதான், கீழே இறங்கி குடிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஈஸியா அவர் அதனாலதான் அவருக்கு கடுப்பு. அதாவது என்ன கதைனா, நீ என்ன போய் கல் இறக்கி குடிச்சிட்டு இருக்கீங்க, விவசாயம் நல்லா இருந்துருவான், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இப்ப திராவிட மாநில முதல்வர் ஸ்டாலின் நஷ்டமாயிரும், வீரன் சரக்கு அறிமுகப்படுத்துறாங்க. எவ்வளவு மக்களுக்காக 100 ரூபாய் 90 ரூபாய் இருந்து, அது வந்து அமைச்சர் முத்துக்குமாரா முத்துப்பாண்டியா அவர் ரொம்ப சொன்னீங்களா குடிகாரன்னு சொல்லாதீங்க, நல்லா அழுதுறம் பார்த்துக்கோங்க, அவங்க குடிகாரங்க கிடையாது. ஏங்க அடிச்சதுதான் தெரியுங்களா, நண்பர் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. ஒரு திராவிட பாட பிரியத்தை ஒருத்தர் மது பிரியத்தை பேசும்போது என்னங்க நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, சும்மா எப்ப பார்த்தாலும் குடிக்கிறது, 2 கோட்டை தான் முடிஞ்சா 5 ரூபாய் காலிட்டுங்க, சரக்கு விளங்குறாங்க, சைட் டிஷ் விளங்குறாங்க, தியேட்டர்ல டிக்கெட் விலையோட பாப்கார்ன் கூட இருக்குங்க, அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க நமக்கு இப்பங்க எல்லாமே குடிக்கிறது. அந்த ஆளு அதை குடிச்சு அரசுக்கு வருமானத்தை கூட பணங்கள் குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பணங்கள் குடிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக கூடும், நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க ஆஸ்பத்திரி போகண்டா நிறைய நன்மைகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மக்கள் நல்லா இருப்பாங்க. நல்லா இருந்தா வன்னியரசுக்கு பிடிக்காதுல, அத ஊர் ஒழுங்கா இருந்தா சிவனாண்டிக்கு பிடிக்காது மணிக்க, தமிழ் சமூகம் ஒன்னா இருந்தா வன்னியரசு இந்த திருமா அண்ணன் கட்சியில இருக்காங்கல்ல இவங்களுக்கு முழுக்க புகஞ்சிரும். எதுக்கெடுத்தாலும் சாதி. சீமான் பேசுறாருமாலே வளர்த்தல் மேய்ச்சல் வச்சிருக்கிறது சாதி குடிப்பெருமைங்காரு. அப்ப இந்த ஆளு ஞாயிற்றுக்கிழமை கறி கிஞ்சி திங்க மாட்டே பண்ணாப்ல, அவர் வந்து சாப்பிடுவாப்ல. அது ஓசி கறி தானே, அது ஓசி போடுறது குஸ்கா, அது ஓசி கறி தானே. அது வந்து காசு கொடுத்து வாங்கினா கதை வேற, ஓசி கறி தானே. அது எப்படி கிடைச்சா என்ன தெரியல, ஆட்டுக்கறி எப்படி சிக்கன் எப்படி தெரியல. 65 கேட்க தெரியுது அவருக்கு. வந்து இந்த மீன் மேக்கர் பார்த்துருக்கீங்களா, குட்டி குட்டியா இருக்கும்ல, அதுதான் கரிஞ்சு உள்ள ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க இந்த வேகன் ஒரு பையன் மாதிரி எருமாட்டை மீசி வச்சுட்டு ஒரு ஊரை விதிக்கிறாங்க. சரி, இது நான் வந்து பால்ல இருந்து எடுத்த இதை கூட சாப்பிடுறது இல்லைங்க. நான் வந்து இந்த பீன்ஸ்ல இருந்து பால் எடுத்து அதுல இருந்து புரோட்டீன் சாப்பிடுறாரா, அந்த மாதிரி ஒரு பிரதேசி போய் கூட கொடுத்துருக்கல, அந்த சேர்ந்தாலும் நினைக்கிறேன். அதேதான், அது கூட சேர்ந்தால்தான். ஆடு மாடு மேய்த்தல் அதுவும் சாதி தொழில். அதாவது அதெல்லாம் தாண்டி
பணம் வேறுனாலும் சாதி தொழில். அப்புறம் அந்த ஆடு மாடு மச்சா சாதி தொழில். நீங்க மீனை பத்தி பேச வச்சுக்கோங்களேன், அது மீனவரிங்க சாதி தொழில் நீங்க ஊக்குவிக்கிறீங்க. சாதி தொழில் சொல்றாங்க. நான் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க யாரு? அது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, திராவிட நண்பரா? ரகசிய ஒற்றன். சரி, பேசிட்டு போச்சுனாப்ல உங்க எல்லாம் சாதி தொழில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அறிவாலயம் ஒண்ணு இருக்குல்லங்க. ஆமா, அது கக்கூசை இந்த சாதிங்க கழுவுன்னு கேட்டாங்க. இத பேசினாதானே இவங்க வந்து பெரியார் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் 50 அமைப்புகள் இருக்குல்ல, 50 ஆபீஸ் இருக்கு. அதுல அந்த ஆபீஸ் கக்கூசை இந்த சாதி கழுவுன்னு கேட்டாங்க. கோவப்பட்டுருவீங்களா? எதை நீங்க எங்கிட்ட என்ன குடிபெயர்ப்பு பேசுறீங்க? நீங்க பார்ப்பன கைப்பிடிதல் அப்படின்றா. சொந்தக்காரங்க கழுவுறாங்க, ஈவேரா சொந்தக்காரங்க கழுவுறாங்களா, சொந்தக்காரங்களா கேட்டாங்க. கோவப்பட்டீங்க. ஏட்ட சொல்லணும்ல, நீங்க என்ன குடிபெயர்ப்பு நீ வந்து சாதி சாதி பெருமை சாதி பெருமை வந்து இவங்க பேசுறாங்க. குலத்துல ஆதரிக்கிறாங்க. அது வந்து குறிப்பிட்ட சாதி, குறிப்பிட்ட சாதி தான் மேய்க்க. எந்த ஊர்ல குறிப்பிட்ட சாதி ஆடு மாடு வச்சிருக்கு சொல்லுங்க? எல்லார்கிட்டையும் ஆடு மாடு இப்போ மேக்சிமம் இருக்கு. அது வந்து ஒரு செல்வம் தரக்கூடிய பொருளாக இருக்கு. இப்ப நம்ம ஏரியா எடுத்துக்கோங்க, குறிப்பிட்ட சாதியை மேய்ச்சிட்டு இருக்கு, ஆடு மாடு வைக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு கசாப்பு கட்டணை நாளைக்கு மீன் வச்சிருக்கீங்க, குறிப்பிட்ட சாதி தொழில் ஆதரிக்க சொல்ல முடியுமா? அந்த அதெல்லாம் சொல்றாங்க. குறிப்பிட்ட சாதி தான் வச்சிருக்கணும். மனநோயாளி நினைக்கங்க. அதனாலதான் சொந்தக்கார பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. மனநோயாளி மனநோயாளி வன்னியரசு போடுறோம் கண்டிப்பா. இந்த வீடியோக்கு டைட்டில் போட்டுருவோம், மனநோயாளி வன்னியரசு இல்ல போடணும். இன்னொரு கதை என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, எதற்கு எடுத்தாலும் பிஜேபி தொங்கு சதை எச்சரிக்கை. ஆர்எஸ்எஸ் கைக்கூலிங் பேசுறாருல. இப்போ சமீபத்துல திருப்பரங்குன்றத்துல இவர் ஐயா யாரு, இவருடைய தொல்காப்பியர் என்னுடைய வழிகாட்டி கோட் சுட்டு போட்டு மிடுக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் சேரத்திட்டே கம்பி கீழே போட்டு போட்டுருந்தாங்களா. அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி அந்த திருப்பரங்குன்ற கோயிலுக்கு திருமாவளவன் போயிருக்காரு. அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு அவர் போனதுக்கு பிறகு ரொம்ப நோட்ஸ் த பாயிண்ட், ஆறுபடை முருகன் கோவில் முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கு நேரில் போயிருக்காரு. சனாதனத்தை எதிர்ப்பாளி, அப்புறம் யாராவது இந்த இதெல்லாம் தீ ஊற்றி எரிப்பாரலாம், மனுநீதிய மனசு விதமா தீ விட்டு எரிச்சாரலாம். அப்படிப்பட்ட ஒரு வீரம் பொழுங்கிய திருமாலை எழுச்சி தமிழர் போனதுக்கு பிறகு அந்த கோயில் திருப்பரங்குன்ற கோயில்ல மந்திரம் வந்து குடமுழுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ப்பன மொழின்னு சமஸ்கிருதத்துல பண்றாங்க. எங்க வன்னியரசு தான் பேசியிருக்காரு. இந்துவா கிறிஸ்டியனா? சரி, நம்ம ஒரு சில்வர் பெட்டி ஒன்று உண்மையா இல்லையா? அது ஏன்னு கேளுங்க. நான் சொல்லல, இந்த கேரளாவுல ஒருத்தவங்க திமுக சம்பந்தப்பட்ட குரூப்ல தமிழ்நாட்டில் கேஸ் போட்டுருக்கு. கேரளாவுல ஒரு கம்யூனிஸ்ட் கேஸ போட்டு ஆமா, அவனுக்கு ஷெட்யூல் காஸ்ட் வராது. எம்எல்ஏவே டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல பஞ்சாயத்துலயே டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்குது, கிணறு ரசீது என்கிட்ட இருக்குது. அந்த கதை போட்டது யாரா? திமுக. வன்னியரசு தனித்து நிக்கிறதே தப்பு இல்ல. அவர் ஞானசம் எடுத்திருக்காரு தெரியல. அதுக்குதான் இவங்க மெயின் அஸ்துவாரமே அதான் வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா திருப்பரங்குன்ற கோயில் வந்து தமிழ் குடமுழுக்கு பண்ணது சத்தியபாமா அறக்கட்டளை சேர்ந்து அம்மா வந்து போராட்டம் பண்றாங்க. அந்த அம்மா வந்து தடுத்து நிறுத்த பார்ப்ப தடுத்து நிறுத்திட்டாங்க. உடனே வீடியோ இருக்கு, ஆதாரம் இருக்கு, நக்கீரன்ல பதிவிட்டிருக்காங்க. வேணாம் நக்கீரன் நக்கீரா அவரே தான். அவரு பெரிய ஊட்டில அவரே போட்டாரா? அவருக்கு போட அவர் சேனல்ல இருந்து போட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சது போட்டிருக்க மாட்டாங்க, தடுத்துருப்பாரு. பாக்குறதுக்கு இந்த வீடியோ மக்களுக்கு காமிச்சிருங்க. பிஜேபி பத்தி கேள்வி நியாயமான கேள்வி. பிஜேபி கேள்வி, ஆர்எஸ்எஸ் கேள்வி, அண்ணாமலை கேள்வி, நயனாந்திரன் கேள்வி, இல்ல தமிழ் சேர்க்கணும், எல்லாரும் கேள்வி கேளுங்க. கரெக்டான விஷயம், தப்பு கிடையாது. அதே இடத்துல தமிழ குடமுழுக்கு போன அந்த அம்மாவோட கோரிக்கையா இருக்கு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வாழ்ந்தால் தமிழோடு, இறந்தால் தமிழோடு அப்படி தமிழ் தமிழ் பேசினாங்களா? அந்த உங்களோட ஆட்சி எல்லாமே வகையறக்கள் தான் ஆடி இருப்பாங்க. எல்லாமே பெரியார் பேச வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்க பாணிக்கே போய் நம்ம பாணி பெரியாருங்க, அவ்வளவு. ஈவேரா எங்கப்பா? ஈவேரா ராமசாமி, ஈரோட்டு ராமசாமியா? பெரியார் பெரியார் ராமசாமி
சரி அவரு சொல்லியிருக்காரு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய வையார பெரியார் சொன்னாருங்க, அண்ணா சொன்னாங்க, கருணை சொன்னாங்க சொல்றாங்கல்ல. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாருங்க, பார்ப்பன் இல்லாத ஒரு ஐயா நாங்க உருவாக்கிட்டாங்க அப்படிலாம் பேசுறாங்களா. தமிழ குடும்பங்களுக்கு பண்ணணும் நம்ம போராட்டமே. நீ பாஜக கேட்க எல்லாரும் கேள்விக்கு கரெக்டு தான். அப்ப அப்படி எச்சரிக்கை தமிழக முதல்வருக்கு, சேகர் பாபுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு துணிவு. இந்த முந்த சொல்லுவாங்களாங்க, ஏதோ சொல்லுவாங்க, ஒரு ஆண்மை இருந்தா, ஒரு துணிவு இருந்தா, வெக்கம் இருந்தா, மான சூடு சொரணை, அப்புறம் இந்த முதுகெலும்பு எல்லாமே எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா, திராணி தெம்பு திராணி அண்ணிட்ட கேட்ட கேட்க கூடாதோ. என்ன நீங்க இருக்கிறது 6 சீட்டு கொடுக்காங்க, அப்புறம் பிளாஸ்டிக் சேர் கொடுக்காங்க. அந்த 6 சீட்டுக்கு நீங்க பிரச்சனை பண்ண பாக்கிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு கூட்டணியில வச்சுக்கிட்டு நாங்க உதயசீரன் சின்னத்துல இருந்து அங்கீகரிச்சுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது கொடி பக்கத்துல இவங்க திமுக கொடியை பறக்க விடல. இதுல வேற இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட இல்ல. அதுல திருமாவளவன் சொல்லியிருப்பாரு ஒரு கூட்டத்துல, நீ வந்து என்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்து கேட்டாங்க, நீ வந்து எதுக்கு, அதாவது உங்க கொடியை மட்டும் ஒருத்தன் கட் பண்றானே உங்களுக்கு வலிக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த கொடியை கட் பண்றான்ல அவன் ஒரு காலத்துல சிறுத்தையா மாறிடுவான் அப்படின்னாரு. எப்படின்னா திமுக தான் சிறுத்தையா மாறிடுச்சே, எப்படி நான் சிறுத்தை அவன் சூரிய, நான் சூரிய அவன் சிறுத்தை, முடிஞ்சு போச்சு. இதுதாங்க சிம்பாலிக்கா சொன்னேன், அவ்வளவுதான். இந்த கட்சி அந்த வடிவத்தில் வரலாம். இங்க இருக்க டெல்லிய நேரம் இங்க கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா முடிஞ்சு. அந்த கதை மாதிரிக்கு அண்ணன் வந்து புது ஐடியாவை கொடுக்குறாப்ல. என்ன உருட்டு 2026 உருட்டுறது அண்ணன் பேச முழுக்க உருட்டு தானே, இதுல என்ன புது உருட்டு வர்றதுக்கு? அது கண்டுபிடிக்கிற வார்த்தைகள்லாம் பாத்தீங்க, அது வந்து சாதிய விளிம்பு நிலை பேசுறது, அது வந்து மைய புத்தி, அது மையத்துக்குள்ள வர்றது. அப்புறம் வந்து அதுதாங்க ஆரிய சனாதன கோட்பாடு, அது வந்துட்டாங்க. அதுதாங்க வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க பிஜேபி தொங்கு சதை அப்படின்னு உருட்டுவாரு. தொங்கு சதன் பேசுறாங்கல்ல, பிஜேபி தொங்கு சதன் பேசுறாங்களா, கறிக்கடையில நின்று எலும்பாங்க நின்றுப்பாரு. நீங்க வந்து கறிக்கடையில நீ வேலை பார்த்துருக்க மாட்டாரு. கறிக்கடையுமே கறிவங்க போவாரு, காசு கொடுக்கணும்னு சொல்லுங்களேன். நீங்க வந்து பிஜேபி கை நல்லா இருக்குமா? இல்ல பிஜேபி பேசுறாங்களா. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அது ஒரு காலத்துல இருந்த கட்சி. கட்சியோட முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாலும் பேசுறாங்களா. அந்த கட்சியை சார்ந்து இப்ப மாநில தலைவராக செல்வபந்தேகன் ஒருத்தர் இருக்காருங்க. இருக்கு. அப்படி கேப்ப அந்த 4 சீட் வாங்கிட்டு அவங்கள கொஞ்சம் எப்படி நாங்களே களத்துல நிற்கும் இருக்கு. அது உண்மைதான். ரயில் அமெரிக்க போனாங்க, ரயில் பின்னாடியாக பிரிச்சா 10 பேர் போனாங்க. அது வந்து பிரசவம் வந்து நீங்க வேற 4 பேர் பிரஸ்காரங்க, 2 பேர் தண்டோட குடுறாங்களா கூப்பிடுறது கூப்பிட்டுருக்காங்க. மொத்தம் 4 பேர் கூப்பிடுறது. 4 பேர் அதுல ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கான். என்ன சுகர் போட்டு சுகர் மாத்திரை போட மறந்துட்டேன். அந்த மாதிரி அந்த கட்சியில வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து வல்லவன் கொட்டின்னு ஒரு ஏரியாங்க, வல்லக்கொட்டின்னு ஏரியா. அங்க முருகர் கோயில் வந்து குடமுழுக்கு நடக்கு. அந்த குடமுழுக்குக்கு அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வபெருந்தகை இருக்காருல, ரவுடி ரவுடின்னா அண்ணாமலை சொன்னார்லாங்க. அதுவே நம்ம சொல்றது இல்லைங்க. அண்ணாமலை சொன்னா சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு போறப்போ அண்ணாமலை அப்படி சொல்றதுனால நம்ம கதை சொல்ல செல்வபெருந்தகை பத்தி அண்ணாமலை சொல்லிட்டு போறாரு. அந்த செல்வபெருந்தகையவே கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அவருக்கு அவர் ஒரு உருட்டு விட்டுறாரு பாருங்க. 2000 ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அதில் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லி ஒரு நல்ல ஆட்சிக்கு 24 மணி நேரம் ஒழுங்கின்ற மாண்பு முதலமைச்சர் உரிய நற்பெயருக்கும் இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாண்பு அமைச்சருக்கோ எந்த வித கலப்பம் வந்துடக்கூடாது. நான் பக்தரோட பக்தரா பத்தோட பதினொன்று நின்று மற்ற இறைவன் கூட பார்க்க முடியல. இருந்தாலும் இந்த உருட்டெல்லாம் கூமாப்பட்டி ஊட்டோட பெருசுங்க. ஒரு கட்சியோட மாநில தலைவருங்க, எம்எல்ஏ இது இன்னொரு மேட்டர் தெரியுமா? அக்கா தமிழ் சவுந்தரராஜன் மேல ஏறிட்டாங்க. ஆமா, அது மேல கோயில் மேல ஏறிட்டாங்க. அப்ப அந்த தொகுதி பக்கத்துல கூட திமுக எம்எல்ஏ அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன்கிறவர் மேல ஏறிட்டாரு. அந்த கும்பகரகமா மேல இருக்கணும், அதுல ஏறிட்டாங்க. நன்னீர் மேல ஏறிட்டாங்க. செல்வபெருந்தகை உடல்ல அதுக்கு அவர் சொல்றாரு 2000 ஆண்டுகளாக இது இருக்கு, போதுல எப்படி தீக்க முடியும் கேக்குறாங்க. இப்பதான் பெரியார் அம்மைக்காளி கேட்கணும். கேளு, உங்களுக்கு வாய்க்கு வந்ததான் கேளுங்க. என்னெல்லாம் பேசுறாங்க. என்னன்னா இதே போல சம்பவம் இந்த கோயிலுக்கு எதிர்த்து சீமான் இருக்கிறதா வச்சுக்கிடுவோம். ஒரு
பேச்சுக்கு வச்சு கூட வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, திமுக காரர் போல தமிழிசை போய் அவங்க போயிருக்காங்க, திமுக போகாம இருக்காரு, காங்கிரஸும் போகாம இருக்கு, சீமான் போய் உடம்புக்கு போயிருந்தா சொல்லுவாங்க சங்கிகள். இந்த வன்னியரசு எப்படி குதிச்சுப்பாப்ல, வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சு முழுக்கதான் கதை இருக்கும். ஒரு வாரத்துக்கு இதுதான் பேசிக்க அந்த கண்டென்ட் அணையாம வச்சிருப்பாங்க. பெரியாரிய பயிற்சி பாற்றையில், பெரியாரிய பொறியியல் பற்றையில் கூட அதான் பேசியிருப்பாங்க. இப்போ இவரு திமுக காரர் போயிருக்காரு, அதே இடத்துக்கு பிஜேபி காரனும் போயிருக்காங்க, காங்கிரஸ் கல்வி விட்டாங்க ரோட்ல. 2000 ஆண்டுகளாக இருக்கு திமுக ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு பேசுறாங்க. இவரே போட போட்டுக்கலாம்ல, ஒரு கூட்டணி கிடையாது. மாநிலத்தில் வரங்க எம்எல்ஏ தாண்டி நீங்க தான் தமிழ்நாட்டுடைய மாநிலத்தில் அவர் தானே. இந்த இடத்துல பேச கூட துப்பு இல்ல பாருங்க. நீங்க வேற ரவணிட்டீங்க வர. ஏன்னா இவரை விடுங்கண்ணே, ஏன்னா இவரை விடுங்கண்ணே, இவரா சரி விட்டுருங்களா, ஏதோ பாதிக்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாதிக்கப்பட்டதான் கோவப்படுங்க, கரெக்ட் தாங்க. நாட்டுல அவரு என்ன சொல்றேன், அவருக்கு கம்முனு இருக்கேன், கம்முனு கடை கண்ணமானுட்டு இல்லண்ணே, அவருக்கு அது ஒரு அவமானம். லெட்டர் படி கட்டி வச்சிருக்கேன் காங்கிரஸ்னுட்டு சொல்ற புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, அவருக்காவது ஒரு ஐயோ நம்மள உள்ள உடலையாங்க ஒரு கோவம். எங்க கட்சியோட எம்பி தேசிய தலைவர் 50 எம்பி கூட வழி இல்லாம இட்லி போடு, தக்காளி போடு, தயிர் சாதம் போட்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு கட்சி வச்சிருக்கேன், அப்படி கோவப்பட்டு பேச வேண்டாம். அவரு கோவப்படுறாண்டி அவருக்கு ஆதங்க. இனி உள்ள உடல அழுதுட்டு பேட்டி கொடுத்து போயிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த சுபவீர பாண்டி, இந்த கி வீரமணி, இந்த அக்கா மதிவதி, அந்த காமாட்சி, காந்தலட்சுமி, இந்த இவங்க எதுக்கு இருக்கிறாங்க தோசை மரம்லாம்? எப்படி நீங்க செலவு பண்றீங்க? அது யாரு? உங்க கட்சியினுடைய கூட்டணி கட்சியில ஒரு எம்எல்ஏ, அவர் உள்ள உடல எப்படி நீங்க இருப்பீங்க சொல்லி ஒரு முதுகில் ஒரு ஆம்பளை ஒருத்தம் கூட கிடையாதாங்க கேட்கறதுக்கு. எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபாலபுரத்துல வந்து தக்காளி சாப்பாடு போடுற சொன்னாங்க. சரி, தக்காளி சாப்பாட்டுக்குள்ள எறும்பு இருக்குதா ஆய்வு பண்ண போயிட்டாங்க, பண்ற இடத்த போயிட்டாங்க, ஆய்வு பண்ண போயிட்டாங்கன்னா திராவிட பயிற்சி பற்றையில் அந்த அதுல வந்து தக்காளி சாப்பாடு போடுறாங்க. அதுக்குள்ள எறும்பு இருக்குமா இருக்காதா, தக்காளி பார்ப்பனி உணவா இல்லையா அப்படின்னு ஒரு கண்டென்ட் தேடி போயிட்டாங்க. பாண்டியன் இவங்க எல்லாம் வந்து வச்சு ஒரு நிமிட செய்திகள் அப்படின்னு போன போயிட்டு புதுசா இருக்கு. பாண்டியன் ஒரு நிமிஷம் செய்திகள் பேஸ்புக்ல ஒட்டிட்டு இருப்பார்ல, அப்படி விட்டதுக்கு ஓடி விட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணுண்ணே, இதுலயே ஒரு மானஸ்தம் ஒருத்தர் இருக்காருண்ணே. சரி, அது மானஸ்தம் பாத்தீங்கன்னா அவர் மானஸ்தன். ஆமா, இவர் இதுல ஒரு மானஸ்தன். அப்ப அந்த கட்சியில வீரபாகு, சாரிங்க, நம்ம சங்கத்தமிழங்க வீரபாகுன்னு ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லிட்டு போயிட்டா வீரபாகுக்கு. இது நமக்கு அந்த மண்டலம் அதே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சங்கத்தமிழர் இருக்காருல, அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டு முதல்வருக்கு கீழ் உள்ள அமைச்சர்கள் சாதிவரி பிடித்தவர்கள், என்னால் பெயரோடு சொல்ல முடியும், எங்கள் தலைவர் கட்சியை விட்டு நீக்கி விடுவார். அதனால் என்னுடைய எல்லையை தாண்டாமல் பேசுகிறேன். அவர் வெளிப்படையான சொல்றாரு. என்ன பொறுப்புல இருக்காரு? ஒரு இளைஞர் பாசல இருக்காரு, இளைஞர் இதுல இருக்காரு, மாநில பொறுப்பு. இவர் கூடவே இருக்க மாநில பொறுப்புல இருக்காரு. இவர் கூட இருக்க மாநில பொறுப்பு தான் அண்ணன் துணைப்பு செயலாளர், பெரிய ஆள், இவரோட பெரிய ஆள். அவர் வந்து அப்ப அவரு தலைவர் உத்தரவு போட்டு இவர் பேசினா கட்சி நிற்கிறாங்க. அது என்ன சனாதன எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பே, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். இவர்கள் எல்லாம் மாறி பார்ப்பன கைக்கூலி டெல்லி கூஜா தூக்குறாங்க பேசக்கூடியவங்க. சொந்த கட்சி இருக்கக்கூடிய இளைஞர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில செயலர், அவரு திமுக சாதி பின்னோட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முதல்வருக்கு கீழே நெருக்கமா இருக்கிறவங்க, அவங்க பேரை சொன்னோம்னா இன்னும் கட்சி விட்டு நீக்கிடுவாங்கன்னு சொல்லி பயப்பாருன்னா, நீ எவ்வளவு பெரிய கட்டமைப்போட அடிமைத்தனத்தில் இருந்துகிட்டு RSS தொங்கு சதை, நீ என்ன திமுக பங்கு சதை அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் சேர் கொடுக்கப்ப ஒரு கட்சியில வெளியே வந்திருக்கணும். சங்கத்தமிழன் ஒருத்தராவது சங்கத்தமிழன் கட்சியா அப்படின்னா போட்டுருக்கு. பேரே நல்ல பேர் நல்லா இருக்கலாம். பேர் அந்த பேர் என்ன பத்தி தெரியாது, அதுக்கு எவ்வளவு வந்துருவாங்க. அதோட இந்த பேர் சங்கத்தமிழ் கட்சி எம் போட்டுருக்கு. பின்ன விடுதலை சிறுத்தைகள்ங்கிறதோட நல்லா தானே இந்த பேர் வச்சு நடத்திட்டு. நான் பிளாஸ்டிக் சேர் கிடையாது, 6 சீட்டு கூட்டணி கிடையாது, நான் வந்து அந்த காலத்துல காங்கிரஸ் அழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சேர மாட்டேன். இவர் இந்த காங்கிரஸ் அழிச்சே தீர்வேன் தலைவர் சொன்னப்போ கூட ஒரு கட்சியில இருக்கு. அந்நியரசு இருந்தாப்ல எல்லாரும் தொங்கு சதை, எல்லாருமே பாஜக பி டீம்னு பேசுறாங்கல்ல. 2021 ஏடிஎம்கே வந்து இப்ப சமீபத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, கொஞ்சம் மோசமா நடிங்க, வரலாறு முக்கியம் சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. 2001ஆம் ஆண்டு
தமிழ்நாட்டு அரசியல் நல்லா இருந்திருக்குன்றேன். ஏடி நான் சொல்லும் போது ஏடிஎம்கே சில நேரம் காயப்படுத்துற மாதிரி இருக்கும், மக்களையும் காயப்படுத்துற மாதிரி. உண்மையை சொல்லணும்ல, கண்டிப்பா ஏடிஎம்கே துவங்கினது யாருங்க? எம்ஜிஆர். அவர் மட்டும் தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, தமிழ்நாட்டுல இல்லன்னு வைங்களேன், இந்த திமுக வந்திருக்காது. திமுகவோட குழந்தையான அதிமுக வந்திருக்காது. திமுக முட்டு கொடுக்கறேன்னு விசிக கடைசி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் நீ துரோகி பட்டம் கொடுத்து வெளியே அனுப்பி அவரு பேசுறாரு. எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் இல்லடா தமிழக அரசியல் இல்லடா, இந்த தமிழ்நாடு தப்பிச்சிருக்கும். கண்டிப்பா காமராஜருக்கு அப்புறம் காமராஜர் போனவங்களே ஆட்சி அமைச்சிருப்பாங்க. கண்டிப்பா பன்னியரசு மாதிரி நாட்கள் பேசியிருக்கே மாட்டாங்க. நம்ம உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்க மாட்டோம். பேரு கண்டென்ட்டோட பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கோம். மொத்தத்துக்கு ஒரு மனுஷன் காரணம். அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, அந்த அரசியல்ல குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரே ஒரு எம்ஜிஆர்னே. இது கேவலமா சில வார்த்தைகள்லாம் போடணும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய, மக்கள் மனத்தில் மக்கள் தலைவரும் பேர் வச்சுட்டீங்க, பொத்திக்கிட்டு இருக்காரு. அதான் என்ன சொல்றாங்கன்னா 2001 மட்டும் பாஜக திமுக கூட்டணியில் போட்டியிட்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் திருமாவளவன் சட்டமன்ற அப்பதான் ஆயிருக்காரு. 2001 பாஜக கூட்டணியில் அவரும் நம்ம கட்சியாத்த கைப்பிடிச்சு வாங்க தோழர் நான் கூட்டு போறவங்க சட்டமன்றத்துக்கு 2 பேரும் ஜோடியா போனாங்க. 2 பேரும் ஆமா இணைச்சு கூட்டு போய் தெரியுங்களா கருணாநிதி. ஆனா பண்றவங்களுக்கு வந்த மாட்டேங்க, அதான் இதா இருக்கும். நீ நல்லாதான் பேசுவாப்ல, டக்குனு பெரியார் 2 பேர் தான் மணிக்க நல்லா பேசிட்டு இருப்பான். திமுக வேலை பார்த்துட்டு பேசுவான். நீ திமுக வந்து எது சாதினி வச்சுப்ப. 2001 நடந்த கூட்டணியில பிஜேபியோட கண்ட கூட்டணி நேரடி கூட்டணி வச்சுதான் விசிகவே எம்எல்ஏ முதல் எம்எல்ஏ கட்சியத்தை சேர்த்து கூட்டு போறாப்ல. வடிவேல் கம்பெனியில் ஒன்று சொல்லுவாரு, அட வெக்கம் கட்டவங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையஞ்சலி மாத்திரியணும் அப்படின்னு வடிவேல் சொல்லுவாருங்க. அட வெக்கம் கட்டவங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையஞ்சலி மாலை. அதேதான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு அதாவது அதெல்லாம் தாண்டி நிறைய போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 1000 வருஷம் அழுக்குன்னாங்க, 2001 நடந்த சம்பவம் மறந்துட்டாங்க. ஓ மை காட், பக்கம் 21 திமுக சொல்ற மாதிரி 2001 பாஜக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் என வீதி தோறும் போஸ்டருக்கு ஒட்டியவர் திருமாவளவன். பள்ளிப்பட்டு உட்பட பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளருக்காக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் திருமாவளவன். நம்ம கடைசியா பதிவுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வெட்டி பேச்சா பேசி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு நினைக்கிறேன். ஆனால் கண்டென்ட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த கடைசி கண்டென்ட் என்ன சொல்ல வரோம்னா, சீமான் அவர்கள் தொட்டதை தான் இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே அரசியலா பண்றாங்க. உதாரணத்துக்கு முதல்ல நாம் தமிழ் கட்சி தலைமை சீமான் அவர்கள் தான் வேலை தூக்குனாங்க. அப்பதான் தமிழ்நாட்டுல முருகருங்கிறது கிடையாது, இருந்துச்சு. ஆனா பிள்ளையாரு இல்லங்க அரசியல சொல்றாங்க, அரசியலாக முருகரை பயன்படுத்தலாம் சொல்லுங்க. முருகர் சொல்லுங்க, அரசியலுக்கு முருகரை பயன்படுத்தல. ராமரை பேசினாங்க, பிள்ளையாரை பேசினாங்க, முருகருக்கு எடுக்கல. அதுக்கு பிறகு சங்கிகள் பிஜேபி கையில எடுக்கிறான், திரும்ப அவர் ஸ்டாலின் கையில தூக்குறாரு. இப்ப சொன்னோம்ல திருமாவளவன் என்ன பண்றாரு, திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போறாரு. அப்ப இப்ப வந்து முருகர் கையில எடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பனை விதைக்கும் இதே அரசியல் முத்திரை குத்துனாங்க. சீமானுக்கு சாதி வரி, அது சுயசாதி வரி, அந்த வரியில குத்துனாங்க அப்படின்னு சொல்றேன். பனை விதை போட்டாங்க, போட்டுங்க பனை வச்சுட்டுங்க, பனை வச்சாரு. சீமான் சாதி வரியன்னு சொல்ற எவனுமே அவன் சொந்த சாதியில தான் பொண்ணை கட்டிக்கிற, பொண்ணை கொடுக்கும் போது சாதியில கட்டிக்கிற. சிவவீரபாண்டியன் இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்காண்டி அவரை காரணம் பண்ணி சொல்ல. ஆனா திமுக தலைவர் வீரமணியா அவர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை அப்படின்னு சொல்ற அந்த சம்பவத்துல இருந்து பிற்படுற சம்பவத்துல இருந்து பொண்ணு எடுத்தாரா? இல்ல. பணவசதி வீட்டுல பொண்ணு எடுத்த நீ என்ன சாதி ஒழிப்பு பேசுற? உன் வீட்டுக்கு கக்கூஸ் யார் கலவரையா நினைக்கும்? திராவிட கழக தளத்துல எந்த கக்கூஸ் கலவரா? உயர்ந்த சாதி கலவரையா? குட்டி கிழிச்சு பாருங்க, சாதி வெறின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது கட்டுக்குள்ள இருக்கணும். அப்போ அந்த இடத்துல பணவதி வைக்கும் போது இதே தான் உருட்டுனாங்க. இப்ப அதுக்கு பிறகு 1 கோடி பணவதி, 1 லட்சம் பணவதின்னு சொல்லி திருமாவளவன் தலைமையில பணவதி வச்சாங்க. அதான் சொல்றேன். அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணாரு, ஸ்டாலின் பண்ணாப்ல, திமுக பண்ணிச்சு. அப்ப 2வது என்ன பண்றாங்க, ஆடு மாடை பத்தி பேசும்போது சட்டமன்றத்துல பேசினாங்க, பண்ணல பேசினாங்க, சும்மா பேசினதெல்லாம் பண்ணல. நீங்க விட்ட முதல் இதாட்டு எல்லாம் பண்ணாருன்னு தெரியாது. ஓ மை காட், பண்ண மரத்துக்கு வந்தாங்க. இப்ப ஆடு மாடை பத்தி பேசும்போது அந்த முன்னாள் வந்து மனோ தங்கராஜ் நினைக்கிறேன், அவங்க பால்வளத்துறை அமைச்சர் இருந்த நாகர்களுக்காரு, அவர் கூட மாத்தி விட்டாங்கல்ல. அவர் வந்து ஒரு சேலத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து ஆடு மாடு வளர்க்கறத பத்தி பேசுனதை நேரடியா போய் வீட்டுக்கே போய் பாராட்டு தெரிவிச்சாரு. இப்ப சீமான் ஆடு மாடு பத்தி பேசும்போது இன்னைக்கு கிண்டல் பண்ணக்கூடியவங்க, கேலி பண்ணக்கூடியவங்க, இன்னொரு காலத்துல இதே ஆடு மாடுக்காக இங்க பேசிதான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய அரசியல் எங்க இருக்குன்னா நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்தா இருக்கு. அது பனைத்தொழிலா இருக்கட்டும், இல்ல கடல் சார்ந்ததாக இருக்கட்டும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிடுறாங்க, சாப்பிட மாட்டோம். அவங்க முட்டைக்கறி வெள்ளைக்கறி தான் சாப்பிடுவாங்க.
முட்டை சாப்பிட மாட்டாங்க, வெள்ளைக்கரு சைவம். அதாவது வந்து அந்த மஞ்சக்கரு வந்து அசைவம், உருட்டி சாப்பிட்டு போயிருவாங்க. மஞ்சக்கரு வந்து அதேதான், அது அசைவம் சாப்பிட்டு அதேதான். அதனால கடைசியாக வன்னியர்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல உங்க கட்சியினுடைய தலைவர் இருக்காருல்ல, அவரே பிஜேபி கூட்டணி தப்பு ஜெயிச்சிருக்காரு. முதல்ல எம்எல்ஏ அந்த அளவுக்கு தான் கட்சி இருந்திருக்கு. நீங்க பொதுச் செயலாளர், அதுல துணை பொதுச் செயலாளர், அது வேற. டெப்யூட்டி சிஎம் நீங்க சிஎம் கிடையாதுங்க. சரி, அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, இந்த டெப்யூட்டி சிஎம்முக்கே வேலையை உள்ளது திருமாவளவன் பேசியிருக்காரு, அதையும் சேர்த்து அடுத்த ஒரு பதிவு. டெப்யூட்டி சிஎம் இவரும் தூக்க போறாங்க. இவரையா? சங்க தமிழனுக்கு இவருக்கும் மோசம் நடந்துட்டு இருக்கா. சரி, இவர் வானூர் தொகுதியை வேணுங்க, அவனுக்கு மட்டும் அதே தொகுதியை கொடுக்க, இவருக்கு எங்க ஆளு 2026 முதலமைச்சரை கேட்டத பொது தொகுதி தனி தொகுதி பேசிட்டு இருந்தாருல, இவரை தூக்குறையா, பொது தொகுதியில போடுறையா, ஜெயிக்க வச்சு காட்டுறையா அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள ஒரு மோதல் இருக்கிறதா ஒரு தகவல். சரி, நம்ம தங்க சமுதன் தங்க தமிழ் ஆதரிச்சிருவோம், தங்க தமிழ் ஆதரிச்சிருவோம். சரி, சொன்ன மேட்டர் நல்ல மேட்டரா இருக்கு, நல்ல மேட்டர். இந்த மேட்டர் இந்த முறை வன்னியரசு நிப்பாட்டுறது டெபாசிட் நடக்க போகுது இல்ல, அது வேற. திமுக சின்னத்தில் போட்டிடுவாரா இல்ல பிரச்சனைக்காக பானை சின்னத்துல போட்டிடுவாரா? பானை உடஞ்சிரும். 8 மாசம் தான் இருக்கு. பானையில திமுக ஓட்ட குத்தாரா, பானை சின்னத்தில் போட்ட கொடியை பறக்க விடுதுங்களா? பாத்துருமியா அவங்க தேர்தல் கூட்டணி பாப்போம். இந்த 8 மாசம் தான் இருக்கு. மிச்சர் வன்னியரசு எழுதி வச்சுக்கிடுங்க, வெட்டி பேச்சு உங்களுக்கு காத்து இருக்கிறது. நன்றி.